ஸ்ரீதர் சார் வாங்க. ஸ்ரீதர் சார் நீங்க தான் பேசணும். எல்லாரும் பேசிட்டாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவலா நீங்க எல்லாமே கவர் பண்ணீங்க. நீங்க கவர் பண்றதை படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 10 வருஷம் ஆகணும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு. நார்மலா வந்து ஸ்கூல்ல வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் படிப்போம். அதாவது என்ன சின்ன சின்ன லெவல்ல சொல்ல படிப்போம். அப்புறமேல இந்த காலேஜ் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படிக்கிறப்போ அது ஒரு 5-6 வருஷத்துல 6 வருஷத்துல அப்பதான் கொஞ்சம் பிஎஸ்சி படிக்கிறப்ப கெமிஸ்ட்ரி எடுப்பீங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்சி வரப்போ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி போறப்ப டிஃபரெண்ட் ஃபீல்டு இருக்கும். அது ஒரு நாள் ஒரு ஃபீல்டை வந்து எடுத்து நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணுவோம். தெரியாத ஃபீல்டு வந்து நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஆனா பிஹெச்டி முடிச்சு ப்ரொஃபஸரா போறாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி டிஃபரெண்ட் லெசன்ஸ் எடுப்பாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ வந்து அப்போ வந்து இதை படிச்சாலும் ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப எல்லாமே ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குன்னு வச்சுக்கலாம் இருக்கு. ஆனா ஃபுல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆகும். அப்படி பண்ணனாலுமே யூ நோ வேர் வாட் யூ நோ இஸ் ஒன்லி 10%. இப்ப என்னுடைய நாலேஜ் கேட்டீங்கன்னா ஐ ஹேவ் ஒன்லி 5% கூட இருக்குமான்னு சந்தேகம் தான். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறோம். நான் இது வந்து பாலிமர் கெமிஸ்ட்ரினா இருக்கும், ஃபண்டமெண்டல் இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி ஹஸ் grown so big so vast. ஏன்னா எங்க பார்த்தாலும் அது லிங்க் எல்லாமே கிடையவே கிடையாது. சொல்றாங்க இல்லையா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு, அதுல இதே தெரியுது கெமிஸ்ட்ரி நோபடி சேஸ் பிசிக்ஸ் ஒர்க் ஆகட்டும்னு யாரும் சொல்றது கிடையாது. எல்லாமே சொல்ற கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட். கெமிஸ்ட்ரி இஸ் பேசிக்கலி a fundamental thing which explains every aspects of human life. இப்போ நீங்க சார் சொன்னாங்க இப்ப சாப்பிட்றதுல இருந்து சரி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி, அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதா சரி, நீங்க சொன்ன ஓபிஎம் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, மெடிசன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய டெம்டேஷன்ஸ் மாறுறதுக்கு எல்லாமே chemical reactions are basically chemical reactions and different forms that stimulates all our nervous system வந்து as long as it remain as it is, you are a normal person. Anything you add inside that induces or activates or detrites or destroys, then you have a different characters. சில பேர் கத்துவாங்க, சில பேர் மேடா இருப்பாங்க, சில பேர் சோபரா இருப்பாங்க, சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க, சில பேர் பேத்தட்டிக்கா இருப்பாங்க, சில பேர் அடிக்டா இருப்பாங்க. இதெல்லாமே ரீசன்ஸ் தான் வச்சுக்கலாம். அப்ப அதுவும் இல்லாம நீங்க வந்து கெமிஸ்ட்ரியோட பிரான்ச்சஸ் நிறைய சொன்னீங்க. இன்னும் ஆக்சுவலா நிறைய பிரான்ச்சஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்கவரி பண்ண அது பாட்டுக்கு அனுமான் வால் போற மாதிரி போயிட்டு தான் இருக்குது. பட் யூ கவர்டு வெரி வெல். ஒன்லி ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லலான் இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த -273 டிகிரி சென்டிகிரேட், அது பேர் அப்சல்யூட் ஜீரோ அப்படிப்பாங்க. அப்சல்யூட் ஜீரோ -273.15 டிகிரி சென்டிகிரேட். எதுக்கு வந்து நீங்க சொன்னீங்க அதை வந்து எதுவுமே அசையாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஆக்சுவலா இன்னவே கரெக்ட் தான். அந்த டெம்பரேச்சர் தான் மினிமம் லோவஸ்ட் டெம்பரேச்சர் இட்ஸ் கெமிஸ்ட்ரியில சயின்ஸ்ல. இப்ப நார்மலா வந்து இப்ப உலகமெல்லாம் இருக்குது, நம்ம இருக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப என்ன எல்லா ஆட்டும் மூவ் ஆயிட்டே இருக்கும். அது வந்து தே கால் என்ட்ரோபி அப்படிம்பாங்க. என்ட்ரோபினா டிகிரி ஆஃப் டிஸார்டர். டிகிரி ஆஃப் டிஸார்டர் வந்து 0 ஆச்சுன்னா எல்லாமே இனர்ட் ஆயிடும். அது எப்ப ஆகும் அப்படின்னா ஆட்டம் ரிமைன் அப்படியே குவைட்டா இருக்கணும். அப்ப குவைட்டா இருக்கிறது வந்து அந்த -273 வந்து மினிமம் மூவ்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்பவும் ஆடிட்டு தான் இருக்கும். நார்மல் ஆட்டம் மூவ் பண்றது வந்து பயங்கரம், அவ்வளவு இட் ரன்ஸ் இன்டு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீட் அந்த வைப்ரேஷன்ஸ்ல. அதை வந்து மினிமம் ஸ்டேஜ் கொண்டாடுறதா இந்த அப்சல்யூட் ஜீரோம்பாங்க. -273 டிகிரி 0.15 டிகிரி சென்டிகிரேட். அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டாந்துட்டோம்னா இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் த டெம்பரேச்சர். அது கொண்டாந்துட்டோம்னா the entropy is very very minimal. அப்படி ஆகும். entropy cannot be zero, it can minimal. எல்லா ஆட்டத்தினுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் பாங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்டேஜ் வந்ததுனால தென் அவ்வளவுதான் உலகம் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அது பேசுகிறது. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த வாட்டர் லிக்விடா இருக்குது, ஐஸ் வந்து சாலிடா ஆனாலும் முதக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது பிகாஸ் ஆஃப் அந்த நீ சொன்ன பாண்டிங் தான் அதெல்லாமே. இது வாட்டர் போறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நார்மலா H2O, அதுதான் HOH, அதான் உள்ள பாண்ட். ஹைட்ரஜனும் ஒரு பாண்டோட ஓலோ இருக்கும், இன்னொன்னு ஹைட்ரஜன் இருக்கும். இது வந்து தனியா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா அதுல தெர் இஸ் நோ ஸ்பேஸ். வாட்டரா இருக்கிறப்ப நோ ஸ்பேஸ், எல்லாமே டைட்லி பெல்ட், அதனால தனியா ஓடிக்கிட்டு இருக்கும்.
ஐஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த HOH பக்கத்துல இருக்க இன்னொரு HOH இருக்கும், அதெல்லாமே வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா நிறைய உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கும். அதனாலதான் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா பல்கியா மாறுது. நம்ம நினைச்சிருக்கிறோம் என்ன இவ்வளவு பல்கியா இருக்குது ஆனா முதக்குது அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் மச் லோவர் தென் வாட்டர். வாட்டர் 1 degree per centigrade, பட் 1 gram per degree centigrade. பட் ஐஸ் பார்த்தீங்கன்னா 0.9. அது எதனால அப்படின்னா நிறைய ஐஸுக்குள்ள நிறைய வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா தோ சாலிடா இருந்தா கூட அது முதக்குது. அதுதான் காரணம். அதனாலதான் நம்ம விண்டர்ல எல்லாம் பார்த்தோம்னா யூஎஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா பைப் எல்லாம் கிராக் ஆகும். நார்மலா வாட்டர் போயிட்டு இருக்கும். விண்டர் வச்சுன்னா எல்லாம் கிராக் ஆகிறது காரணம் என்ன, அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஐஸ். ஓகே, அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா ஓரளவுக்கு தான் பைப்பு தாங்கும். அதுக்கப்புறமேல ஸ்லோவா போய் கிராக் ஆகி ஒரு தடவை கிராக் ஆகி ஃபுல்லா ஆயிடும் வச்சுக்கலேன். ஓகே, அது அப்புறமேல இன்னும் 2-3 பாயிண்ட் சொன்னீங்களே அப்சல்யூட் சீரியஸ் சொன்னோம். இந்த ஃபயரை பத்தி சொல்றப்ப ஃபயர் வந்து இப்ப இந்த பிளைட் வெடிச்சது ஜெனரலா சொன்னீங்க இல்லையா, ஒண்ணு வந்து சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே தெரியும், வண்டி மேல ஏறவே சில பேர் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஓகே, அது ஒன்று இருக்கு. மேல வேலையா செய்யணும், மேல ஏறி போய் டர்புலன்ஸ் வந்து எல்லாம் அப்படி பிடிச்சுக்குவாங்க ஒரு தரம். எல்லாமே இருக்கும், அது ஒன்று இருக்கு. என்ன ஃபியர் இது. அதே சமயம் வண்டி மேல ஏறாம கீழே இப்படி இறங்குச்சுனாவே everybody knows that is going to destroy, it's going to explode or it's going to hit the ground. சில சமயம் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாம தரைய தொடுறப்போ நிறைய பேர் அன்கான்சியஸ் ஆயிருக்காங்க. 2-3 தடவை நான் வந்து தரையை தொட்டிருக்கிறேன் நான். அப்ப நமக்கு தெரியுது அப்படியே நர்வஸ் ஆகி வீட்டெல்லாம் கொட்டு. இது சைக்கலாஜிக்கல் இது. ஆனா அதே சமயத்துல வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆச்சுன்னா என்னன்னா, இது உங்களுக்கு ஏவியேஷன் ஃபியூல் இஸ் நத்திங் பட் பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் கெரசின். நார்மலா கெரசின்ல நிறைய சல்ஃபர் இருக்கும், 10% 7% சல்ஃபர் இருக்கும், பிளஸ் அதர் கெமிக்கல்ஸ் இருக்கும், லெட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்ததுக்கு மேல வரதான் 100% பியூரிஃபைடு கெரசின். அந்த கெரசின்ல வந்து they will add about 30-40 அடிட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு ஆட் பண்றாங்க அப்படின்னம்னா, இப்ப வந்து சவுதி அரேபியால 55 டிகிரி சென்டிகிரேட், அதே இது வந்து அந்த பின்லாந்து போனோம்னா, பின்லாண்டோ அந்த நார்த்தாண்டி போனா -50 டிகிரி சென்டிகிரேட். அதனால வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது, கண்ட்ரோல் அதுல இருந்து பாதுகாத்துக்கிட்டு நிறைய அடிட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. அந்த அடிட்டிவ் ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா, that takes care of all the variations. -50 இருந்து -70 வரைக்கும் it takes care. ஓகே, அது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கெரசின் வந்து போயிட்டு பம்ப் ஆகி வெடிக்கிறப்ப ஒரு கெமிஸ்ட்ல ஒரு வேர்டு இருக்கு, ஃபிளாஷ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபிளாஷ்ங்கிறது நெருப்பு வர்றது. At what temperature, at what point it just explode, what point is required to ignite the system, அதான் ஃபிளாஷ் பாயிண்ட். கெரசின்லாம் ரொம்ப கம்மி. இப்ப நம்ம பெட்ரோல் இருக்கு இல்லையா, பெட்ரோலை வந்து பார்த்தாவே ரூம் டெம்பரேச்சர் வச்ச நீங்க நெருப்புல வச்சாவே டப்புன்னு பிடிச்சிருது. அதை எடுத்து நீங்க வந்து 2-3 தடவை ஷேக் பண்ணாவே சசமே இதாயிடும். ஏன்னா அது லோ டெம்பரேச்சர்லயே அந்த டெம்பரேச்சர் சஃபிஷியன்ட் டு இக்னைட் இட். கெரசினும் அதே மாதிரி தான், லோ டெம்பரேச்சர் இருந்தா போதும். ரெண்டாவது வந்து இம்பாக்ட் வரதுனால என்ன ஆகுதுன்னா, மெட்டல் போய் ஒட்டுற மெட்டல் இருந்து ஹீட் வரும், ஹீட் ஃபிரிக்ஷன் வரும். அந்த ஸ்மாலஸ்ட் ஸ்பார்க் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு எக்ஸ்ப்ளோட் த ஹோல் திங். அப்ப கெரசின் வந்து ஐ திங்க் 1 lakh லிட்டர் என்னமோ இருந்திருக்குது அந்த பிளைட்ல. 1 lakh லிட்டர் என்னமோ, நார்மலா 1 lakh 1.2 lakhs அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி லாங் 10-12 hours பிளைட்டுக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு 1 lakh லிட்டர் ஒரு நார்மல் 5 லிட்டர் பெட்ரோல் அது நெருப்பு பத்தினாவே எவ்வளவு இதா இருக்குது. 1 lakh லிட்டர் கெரசினை வந்து பம்பார்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா, உண்டான ஹீட் வந்து எனார்மஸ். 2-3 இது நடக்கும். ஒண்ணு வந்து அது இக்னைட் ஆன உடனே என்ன ஆகும்னா வெடிக்கும். வெடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா பிளஸ் பேர்னிங் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த ட்ரிக்கர் வந்து ஃபிளாஷ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபிளாஷ் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும்னா, இருக்கிற அவைலபிள் ஓட்டு நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அப்ப எக்ஸ்ப்ளோர்ட் ஆக என்ன ஆகும்னா, நம்ம படிச்சப்ப லேட்டன்ட் ஹீட், வாட்டரை வந்து ஹீட் பண்ணிட்டு வாட்டரை பாயில் பண்ணி அந்த வாட்டர் பாயில வந்து கையில விட்டோம்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அட்லீஸ்ட் விட்டோம் சுடும். ஆனா ஸ்டீம் வருது இல்லையா, வாட்டரை வந்து ஹீட் பண்ணி ஸ்டீம் வருது இல்லைங்களா, அது வந்து ஆல்மோஸ்ட் 200 times மோர் சிவியர் தென் ஈவன் ஹாட் வாட்டர். அதான் லேட்டன்ட் ஹீட் அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி இதுலயும் வந்து ஒரு லேட்டன்ட் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், என்தால்பிங்கிற ஒரு சிஸ்டம் டெவலப் ஆகும். அது வந்து அப்நார்மலி ஹை ஹீட். அது இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, பை த டைம் பீப்புள் ரியலைஸ் தே வில் பி சார்டு கம்ப்ளீட்டா. போன் இதெல்லாம் ஃபிளஷ் தானே, எல்லாமே இதுதானே, கம்ப்ளீட்டா சார் ஆயிரும்.
only what it remains will be the bone வந்து பாஸ்பேட், கால்சியம் பாஸ்பேட். அது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஆனா இது வெடிச்ச உடனே ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து எல்லாமே இதாயிருது, பாடி எல்லாம் ஃபிளாஷ் ஆயிடும், எக்ஸ்பெல்லாம் இதாயிடும் வச்சுக்கலாம். ஸோ போன் மெல்ட் ஆகிறதுக்கு இட் மே டேக் லாங்கர் டைம், ப்ரொவைடட் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அல்லது அவங்க எல்லாம் வந்து உடனே குவிஞ்ச் பண்ணாங்கன்னா தென் டெஃபினெட்லி மெனி திங்ஸ் வில் பி ரிமைனிங். அப்படி இல்லாம எங்கேயாவது உளுந்து கடந்து போச்சு அப்படின்னம்னா அந்த போன் கூட 50% தான் இருக்கும், மிச்செல்லாம் வந்து மெல்ட் ஆயிடும்னு வச்சுக்கலாம் அந்த டெம்பரேச்சர்ல. ஏன்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் த டெம்பரேச்சர் கிவ்ஸ் யூ ஆல்மோஸ்ட் 1200 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வரும். அந்த டெம்பரேச்சர்ல வந்து நத்திங் வில் ரிமைன் எக்ஸப்ட் போன்ஸ் மட்டும் தான் இருக்கும். பிளஸ் இருக்கிற அயன் வந்து மெல்ட் ஆயிரும், பார்ட்ஸ் இருக்கிற அயன்லாம் இருக்கும். மற்றபடி பிளாஸ்டிக்ஸ் ஃபிளைட்ல வந்து எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஆல் த பிளாஸ்டிக்ஸ் டென்ட் டு கேட்ச் ஃபயர். அது ஒரு அனதர் ப்ராப்ளம். இப்ப இதெல்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறப்ப இட் லிபரேட்ஸ் லாட் ஆஃப் கார்பன். இப்ப இது வந்து இந்த கெரசின்ங்கிறது என்ன அப்படின்னா தே கால்ட் அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பன் பாங்க. அதுல வந்து கார்பன் 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 தான் இருக்கும், கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் ஒரு லாங் செயினா இருக்கும். அது வந்து பிரேக் ஆகி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறப்ப என்ன, வாட் எவர் O2 இஸ் தேர், அவல் ஆக்சிஜன் இஸ் தேர், இட் வில் டேக் கன்வெர்ட் இட் டு இமிடியட்லி கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் எனார்மஸ் குவான்டிட்டி இருக்கிற கார்பன்லாம் வெளியே போகணும்னா கார்பன் டை ஆக்சைடா மாறும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் கில்லர் ஃபார் எனிபடி. கார்பன் டை ஆக்சைடு வந்த உடனே அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ் தான் பீப்புள் வில் இதுப்பாங்க. பட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் வர்றப்ப the chances of surviving is very very remote. பட் முன்னாடி எரியுது, ஸ்மோக் வருது, பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னா அவங்க வந்து தென் அட்லீஸ்ட் கர்ச்சிப் வச்சு மூடிக்குவாங்க, இப்படி தப்பிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. பட் மெயின் காரணம் வந்து என்ன, கார்பன் டை ஆக்சைடு வர்றது, ஹீட் வர்றது, ஸ்டீமும் இதுல வரும், பயங்கர ஸ்டீமும் கொஞ்சம் வரும் இதுல. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் வச்சுக்கோங்க சாவறதுக்கு. மூணாவது இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த ஆல்கெமின்னு சொன்னீங்க இல்லையா, அது ஆக்சுவலா தட்ஸ் பிகினிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இது பிலாசபிக்கல் தாட். அது அந்த கால கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆல்கெமி பத்தியும் படிப்போம். வாட் இஸ் ஆல்கெமி, இது யாரு கண்டுபிடிச்சா, எதுக்கு நான் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் அதுதான் ஃபர்ஸ்ட். பட் இது வந்து கண்டுபிடிச்சு எத்தனை இயர்ஸ் ஐ டோன்ட் நோ. பட் அது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல அது ஒரு டாபிக் வரும். அந்த காலத்துல பிலீஃப் என்ன அப்படின்னம்னா மோஸ்ட்லி இந்த ஈஜிப்சியன்ஸ், கிரீக், ஈஜிப்ட், ரஷ்யன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் அவங்க இந்த ஆல்கெமி மெத்தட் அந்த காலத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஜஸ்ட் சொல்லுது. பட் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் இருக்க மாதிரி தெரியல. பட் இதெல்லாம் டேட் பேக்னு சொல்லிக்கலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பயே அவங்க லெட்டு, மெர்க்குரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்துலயே. அதை வந்து என்ன எல்லாம் போட்டு பலாசி கோல்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் டாக்குமெண்டட். பட் சயின்டிபிக்கலா இது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா எல்லா புக்லயும் இது இருக்கும். கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப இது ஒரு ஃபண்டமெண்டலா எடுத்து படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆல்கெமின்னு ஒன்று இருக்கு. அது இப்போ வந்து ரீசெண்டா ஆல்கெமி 3 வெப்சைட் ஒன்று வந்திருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் ஒன்று போட்டு புதுசாக பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது ஒண்ணு. அப்புறமேல எக்ஸ்ப்ளோஷன் சொன்னீங்க, அப்சல்யூட், இதை முக்கியமானது மட்டும் சொல்றேன். ஃபயரை பத்தி சொன்னோம், அப்சல்யூட் ஜீரோ சொன்னோம், லெட், கோல்டு, வாட்டர், மெர்க்குரி. மெர்க்குரி சொல்லிட்டு இருந்தீங்க, அது ஒரு ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். மெர்க்குரி வந்து கன்சிடர் அஸ் அ மெட்டல் தான். நார்மலா மெட்டல் சொன்னாவே எல்லாமே தெரியும், சாலிடா தான் இருக்கும் மெட்டல்ங்கிறது. ஆனா மெர்க்குரி மட்டும் ஒன்று எக்ஸப்ஷன். இது வந்து ஏன் அப்படின்னா இப்போ வந்து வாட்டர் வந்து இருக்குது, வாட்டர் வந்து தண்ணியா இருக்குது, நிறைய ப்ராடக்ட் தண்ணியா இருக்குது. ஆனா மெட்டல் எல்லாம் சாலிடா இருக்குது. ஒரே காரணம் என்னன்னா மெட்டல்ல இருக்கிற நிறைய பாண்ட் இருக்குது. இப்போ வாட்டர்ல இருக்கிற பாண்டு வந்து வாட்டர் H2O அப்படின்னம்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், O. இது லிங்க் பண்றது பாண்டுக்கு பேர் கோவாலண்ட் பாண்டுபாங்க. 4-5 டைப் ஆஃப் பாண்ட் இருக்கு. ஒன்று கோவாலண்ட் பாண்டு, கோஆர்டினேட் பாண்டு, அயானிக் பாண்டு அப்படின்னு 4-5 டைப் இருக்குது. பிளஸ் வேலன்ஸ் பாண்ட் ஒன்று இருக்குது, பிளஸ் மெட்டாலிக் பாண்ட் ஒன்று இருக்குது. மெட்டாலிக் பாண்ட் ஏன் சொல்றாங்கன்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாம் சென்ட்ரல் ஆட்டத்தோட வந்து பயங்கர க்ளோஸா இருக்கும். யூ cannot டிட்டாச். அதனாலதான் இட் cannot மூவ் மச், அப்படியே இருக்கும். அதனாலதான் சாலிடா மாறி மெட்டலா இருக்குது. ஆனா மெர்க்குரியில இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸப்ஷன். அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த வேலன்ஸ் பாண்டினுடைய ஃபிளெக்சிபிலிட்டி இஸ் வெரி ஹை. அவருடைய மெட்டாலிக் பாண்டினுடைய கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால அது மட்டும் லிக்விடா இருக்குது. மற்ற எந்த மெட்டல்லையும் இந்த கேரக்டரிஸ்டிக் வராதுன்னு வச்சுங்களேன். அதுதான் அது. அப்புறம் வந்து மெர்க்குரி வந்து பிகாஸ் ஆஃப் த வேலன்ஸ் பாண்ட் ரொம்ப லூஸா இருந்தா கூட
மெட்டல் கேரக்டரிஸ்டிக் இருக்கிறனால தான் அதனுடைய மெர்க்குரியினுடைய டென்சிட்டி இஸ் வெரி ஹை. மெர்க்குரி எல்லாம் 13.6 கிராம் பர் சிசிமாங்க. வெரி வெரி ஹெவி மெட்டீரியல் மெர்க்குரி. ஆக்சுவலா மெர்க்குரி பை மிஸ்டேக் முழுங்கிட்டாங்கன்னா அந்த இன்டெஸ்டைன்லாம் பஞ்சர் ஆயிரும். அதனால தாங்க முடியாது, அது அவ்வளவு ஹெவியான மெட்டீரியல் அது. நிறைய சொன்னீங்க கெமிஸ்ட்ரி இது. இந்த சிந்தட்டிக் பிளட்ங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி சிந்தட்டிக் பிளட் cannot be, in my view, synthetic blood cannot be 100% do the job of natural blood. சிந்தட்டிக் பிளட் வந்து எப்படின்னா ஒரு கலவை மாதிரி. அதாவது இப்ப பிளட்ல என்ன பண்ணுது, அதுல ஹீமோகுளோபின் இருக்குது. ஹீமோகுளோபின் ஃபங்க்ஷன் என்ன, இட் வில் சப்போஸ் டு கேரி O2 and then take it to all the cells. அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் அது பண்ணுது. அதுல 2-3 கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுல அது பண்ணும். பிளஸ் நிறைய they will add lot of additives which will be compatible with the rest of the blood இருக்கும். ஆனா அதை வச்சு ஃபுல்லா சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு என்னுடைய நாலேஜுக்கு தெரியல. ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்ட். அது ஒன் ஃபீல்டு. அப்புறம் ஓசோனை பத்தி சொன்னீங்க. அது வந்து இட்ஸ் வெரி டெட்ரிமெண்டல் நவடேஸ். முதல்ல ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓசோன் டென்சிட்டியில மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, மெட்ரலாஜிக்கல் சயின்ஸ்ல அட்மாஸ்பியரிக் கெமிஸ்ட்ரியில படிக்கிறப்போ ஓசோன் டென்சிட்டி பார்ப்பாங்க. அப்போ வந்து ஓசோன்ங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட் O3. 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் லிங்க் பண்ண. O2 அப்படின்னம்னா ஆக்சிஜன். அந்த O2ஓட இன்னொரு O சேர்ந்ததுன்னா O3. அதுதான் ஓசோன். ஸோ அந்த ஓசோன் என்ன பண்ணுது அப்படின்னம்னா அது இட் ஹஸ் காட் சம் பெக்கூலியர் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த லேயர் மேல் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம தெரியுமில்ல, சூரியன்ல முதல்ல நம்ம கிளாஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். சூரியன்ல வர கதிர்கள்லாம் நிறைய இது வந்து வெரி வெரி நாட் ஹெல்ப்ஃபுல் டு அவர் ஹியூமன் மைண்ட். ஹியூமனுக்கு வராது. அதுல வந்து இந்த அல்ட்ரா வயலஸ் ரேடியோ இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம், இன்ஃப்ராரெட் ரேஸ் நிறைய இருக்குது. இந்த ஓசோன் வந்து இட் ஃபில்டர்ஸ். அதுக்கு அந்த உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுல படுறதெல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி போயிருது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய நம்ம புளோரோ கார்பன்ஸ் யூஸ் பண்றதுனால புளோரின் என்ன பண்ணுதுன்னா அந்த O3 ரியாக்ட் பண்ணி இன்னொரு காம்பவுண்டா மாறிடுது. எங்கெங்க ரியாக்ட் பண்ணுதோ அங்க வந்து ஓட்டம் வந்துருது. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அன்வான்ட் ரேஸ் ஆர் கம்மிங் இன் டு த கான்டாக்ட் வித் அஸ். அது ஸ்கின்ல பட்ட உடனே எல்லா வேரியஸ் ப்ராப்ளம்ஸ். ஒன் ஆஃப் தி கேன்சர். அது வந்து குவைட் காமன். அவர் சொன்னார்ல ஒரு இடத்துல கலிபோர்னியால அங்க நிக்க கூடாது அப்படின்ட்டு. அது மெயின்லி அது ஏன் வருது அப்படின்னம்னா, அங்க வந்து ஓசோன் லேயர் அவ்வளவு இல்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. அது இல்லாதனாலதான் அந்த பர்டிகுலர் ஜோன்ல வந்து ரெடியா ஓசோன் அல்ட்ராவயல் ரேஸா கமிங் மோர் வர்றப்ப மேல பட்டுருது, வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அதை பத்தி சொன்னாரு. அப்புறம் of course he has told many subjects, so I thought அப்புறம் அந்த பிக் பேங் தியரி, அது வந்து பிக் பேங்க்னாலதான், அது வெடிச்சதுனாலதான் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதுதான் ஆக்சுவலா ஃபேக்ட். அது யூனிவர்ஸ்ல இருந்து பிக் பேங் வரல. பிக் பேங் வெடிச்சதுனால then it disintegrated into so many things and then the world universe has formed. இது ஃபார்ம் ஆகிறப்ப, பிக் பேங் வெடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா, உள்ள பிக் பேங் வெடிக்கிறப்ப உள்ள என்னன்னு இருக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அது வெடிக்கிறப்ப வாட் இட் கிரியேட் தி யூனிவர்ஸ் வாஸ் மோஸ்ட்லி ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம். இந்த ஹீலியம் 2 தான் வெளியே வந்தது. அது வெளியே வர்றப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இல்லைங்களா. இப்ப அந்த ஸ்டார்ஸ் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்ஸ் ஆல்சோ இன்டராக்ட் வித் ஈச் அதர், தே ப்ரொடியூஸ் ஃபியூஷன். அந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணி ஹீலியம் ஃபார்ம் ஆகும். இன்னொரு இடத்துல வந்து ஹீலியம் வில் டீகம்போஸ், அத ஃபிஷன் உடைஞ்சு ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும். நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து இருக்கிறது நிறைய பார்த்தோம்னா ஹைட்ரஜன், ஹீலியம் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அதுக்கப்புறம் நைட்ரஜன் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, போரான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் சப்சிக்வெண்டா லெட் இந்த ஐட்டம் எல்லாம் வந்தது. பாஸ்பரஸ், சல்பர், இந்த ஒரு 6-7 ஐட்டம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டார்ல இருந்து வர்றது, மற்றதுல இருந்து வர்றதெல்லாம் அந்த வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. அதனாலதான் குவாண்டம் பிசிக்ஸும் சரி, குவாண்டம் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் சரி, வி ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ராப்ளம். அதான் படிப்போம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி அதர் திங். அப்கோர்ஸ் அதை படிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். தலைவலி சாப்பிட்டது இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அதான் அது ஒரு பேசிக்கலி கான்செப்ட். அப்புறம் இது மாதிரி ஏகப்பட்டது சொல்லிட்டு போகலாம். பட் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரியில வந்து சோ மெனி, எவ்ரி ஆஸ்பெக்ட் இன் லைஃப்
is related to chemistry. Physics also very important, but physics and chemistry are both are important to explain all the biological reactions. Other explain ரெண்டுமே பண்ணணும். Suppose we cannot say chemistry alone is important. No, chemistry talks about all reactions, all changes that occurs in the system or in the body. ஏன்னா A plus B is equal to C அப்படின்னு வருது. ஸோ அது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் தான் வருது. ஆனா அதே சமயத்துல வந்து இது நடக்கணும்னா there are sudden conditions are required. அது சில பிசிக்ஸ்ல இருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் இஸ் அ பிசிக்ஸ், மோஷன் இஸ் அ பிசிக்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பேசிக்கலி காம்பினேஷன் which gives explain many things in the world. Okay, and they are the fundamentals for explaining all what do you call biological performances or everything and anything you can say. இப்ப ராக்கெட் மேல போகுது அப்படின்னா கூட அதுல பாத்தீங்கன்னா இட் ஹஸ் காட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். நம்பர் ஒன் பிசிக்ஸ் ரெக்வயர்ட் பிகாஸ் த்ரஸ்ட் வேணும். ஆனா த்ரஸ்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி. ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் பேர்ன் பண்ண உடனே இட் gives you lot of heat. அந்த ஹீட்னால வந்து புஷ் பண்ணுது. ஸோ அதனால இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இஸ் சோ மெனி ஆர் தேர் நவடேஸ். சோ மெனி அண்ட் நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து இப்போ வந்து காலேஜ்ல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்எஸ்சி படிக்கிறப்ப there are some branches. இப்போ பெட்ரோலியம் கெமிஸ்ட்ரின்னு தனியா பிரான்ச்சே வந்துருச்சு. பிஎஸ்சி முடிச்சிருக்கிற மாதிரி யூ கேன் டேக் பெட்ரோலியம் கெமிஸ்ட்ரி. அந்த பெட்ரோலியம் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப யூ கேன் சி ஹவு டு த எக்ஸ்ட்ராக்ஷன், ட்ரில்லிங் பண்றது எப்படி, அந்த ட்ரில்லிங் வந்து எப்படி க்ரூட் ஆயில வந்து போத் ஆஃப் ஷோர் அண்ட் ஆன் ஷோர் வந்து எப்படி எடுக்க முடியும், எஃபிஷியண்டா எடுக்க முடியும், அது டீகம்போஸ் ஆகி அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் படிக்கிறது பெட்ரோலியம் கெமிஸ்ட்ரி வந்துருச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபயர்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஃபிளைட் இருக்குதுக்கு வாட்டர் போட்டாங்க. இப்ப இதே இது வந்து ஒரு இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகுது. அப்ப வாட்டர் போட முடியுமா? எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வாட்டர் போடுவீங்க? வாட்டர் போடுவாங்க, வாட்டர் இருக்கிற வரைக்கும் போடலாம். பட் ஃபயர்மேன் cannot reach inside the core of the fire இல்லையா? ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் இஸ் so thick. You can only go பெரி இன்ச் பை இன்ச்சா போவோம். அவன் போறதுக்குள்ள அது வாட்டு ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால அந்த ஃபயரை டோஸ் பண்றதுக்கு ஆல்சோ யூ ஹவ் காட் செப்பரேட் கெமிக்கல்ஸ் தட் வில் ஜஸ்ட் கோ அண்ட் அரெஸ்ட் இட். அது என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிள், ஃபயர் ஆகிறதுக்கு O2 வேணும். அந்த கெமிக்கல் என்ன பண்ணா அப்படியே போயிட்டு O2 அப்படியே பிளாக் பண்ணிடும். O2 பிளாக் பண்ண உடனே என்னாங்கன்னா ஃபயர் டோஸ் ஆகும். அதுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதுதான் ஃபிளைட் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபிளைட்ல நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஏற்றிட்டு எல்லா ஃபிளைட்டும் மேல போய் ஸ்மால் ஃபிளைட் ஹெலிகாப்டர் ஃபிளைட்டு தான் போயிட்டு திறந்து விட்டுட்டே இருப்பாங்க. கலர் கலரா ஒழுகும். அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட்டை பார்த்த உடனே டீகம்போஸ் ஆகி இட் வில் ஃப்ரீ ஃப்ரம் O2 கொண்டாகும். அந்த O2 இல்ல உடனே என்ன ஆகும்னா ஃபயர் நின்று போயிடும். எப்படி ஒரு மெழுகுவத்தி எடுத்து நீங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஒரு மெழுகுவத்தி எடுத்து ஒரு கிளாஸ் ஜார்ல உள்ள வைக்கிறோம், அது மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை மேல க்ளோஸ் பண்ண அடுத்த 30 செகண்ட்ஸ்லயே மெழுகுவத்தி நின்று போயிடும். ஏன்னா அவைலபிலிட்டி ஆஃப் O2 இஸ் நாட் தேர். அதனால O2 இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆல். அதுதான் ஃபார் ஆல் கம்பஷன் ப்ராசஸ் இன் த வேர்ல்டு. எனிதிங் கால்டு கம்பஷன் அப்படின்னா O2 ஆக்சிஜன் இஸ் ரெக்வயர்ட். அதனாலதான் ஆக்சிஜன் வந்து is a very very important in the entire universe and in our life. For every action O2 is required. So அது இல்லாட்டி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட டீகம்போஸ் ஆகும்னா கம்பஷன் தான் நடக்குது. நாட் லைக் ஹீட் கம்பஷன் கிடையாது, இது வேற மாதிரி கம்பஷன். அதுக்கும் ஆக்சிஜன் தேவை, சரிங்களா? ஆக்சிஜன் தேவை. அதே சமயம் அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாட்டரும் தேவை. அப்புறம் மூணாவது இன்னொரு சொன்னாரு, வாட்டர் இஸ் சோ கல்சியம் அப்படின்னாரு. ஒரு பொருள், ஒரு ஹீட், ஒரு ஆக்சிஜன். So of course it depending upon the various factors. இப்போ உடம்புல எடுத்தோம்னா நம்ம நார்மலா டெம்பரேச்சர் இருக்கும். அதே வந்து ரொம்ப மைனஸ்ல போனீங்கன்னா டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா உடம்பு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்குது. அதுக்கு அதனால வந்து இந்த ஓகே எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம படிச்சிருப்போம். இதுல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணோம்னா கேட்டலிஸ்ட் வேணும் அல்லது ஹீட் வேணும். இந்த ரெண்டு தான் பேசிக்கலி. ஸோ இது ரெண்டுமே வந்து உடம்புல வந்து உள்ளுக்குள்ள உடம்புல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்குது, ஹீட் கொஞ்சம் இருக்குது. அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம ரியாக்ஷன் நடக்குது. அதே இது பெருசா பண்ணணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஹீட் தேவை அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் கேட்டலிஸ்ட் அப்படிம்பாங்க, அது தேவைப்படும் வச்சுக்கலாம் இந்த ரியாக்ஷன் ஃபுல்லா நடக்கிறதுக்கு. ஸோ அதை பத்தி பேசணும். அப்புறம் ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன்.
வல்கனோ பத்தி பேசிட்டு இருந்தீங்க. வல்கனோ வந்து இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் த லாஸ்ட் 30-40 இயர்ஸ்ல. எங்கெங்க வல்கனோ நடக்குதோ இப்ப வந்து மோர் ரிசர்ச் ஹாஸ் பீன் கேரிட் அவுட். ஏன்னா வல்கனோ வந்து வர்றது என்னன்னா இன்டீரியர் கோர் ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர் இன்சைட்ல இருந்து வெளியே அப்படியே போஞ்சுக்கிட்டே வந்து எக்ஸோ ரியாக்ஷன் ஆயிட்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வருது. அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2000 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெளியே வருது. அப்ப வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ரியாக்ஷன் ஆகி இருக்கிற மெட்டீரியல் வேரியஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல் ரியாக்ஷன் ஆகி வெளியே வருது. அது வந்துதான் ஃப்ளை ஆஷ், நிறைய ஆஷா வெளியே வருது. இப்ப இந்த ஆஷை வந்து பீப்புள் ஆர் யூசிங் இட் இன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. 5% 10% போசலானா சிமெண்ட் அப்படிம்பாங்க. அது வந்து அந்த ஆஷ் இஸ் கிவிங் வெரி குட் ஸ்ட்ரென்த். நார்மலா சிமெண்ட் பண்றதுக்கு சில கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம். கால்சியம் கார்பனேட் ஒரு 10 போட்டெல்லாம் பண்ண சிமெண்ட் வரும். இப்ப அந்த போசலானா உள்ள போட்டோம்னா, ஃப்ளை ஆஷ் உள்ள போட்டோம்னா இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் குட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது ஒண்ணு. பிளஸ் அந்த சிமெண்ட் ஆல்சோ யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இன் வேரியஸ் அதர் பிளேஸ் ஆல்சோ. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா சிமெண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் வர்றப்ப ஐ பிலீவ் சம் கோல்ட் இஸ் கமிங் அவுட் இன் சம் பிளேசஸ். ஸோ ஏதோ இப்ப ரீசெண்டா நடந்திருக்குது. ஸோ அது வந்ததுன்னு வச்சுக்கலாம், கோல்டு கீழே இருக்கிறத மேல வந்ததுன்னா தென் கோல்டு இஸ் குட், அவ்வளவுதான் அது. ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வல்கனோ. இது வல்கனோ கெமிஸ்ட்ரி இஸ் டோட்டலி அ டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். அது ஏன் வெடிக்குதுங்கிறது டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். ஏன் ஜப்பான்ல மட்டும் அவ்வளவு வல்கனோ இருக்குது, இந்தியால இல்லைங்கிறது இருக்கிறதுக்கு பிகாஸ் வாட் இஸ் தேர் பிலோ தி எர்த் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஏன் ஈரான், ஈராக், சவுதி அரேபியால பெட்ரோல் இருக்குது, நம்ம கிட்ட ஏன் பெட்ரோல் இல்லை? அதுவும் அதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ சில இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யுக்ரைன்ல போனோம்னா ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது, நம்ம ஊர்ல எதுவுமே கிடையாது. சில இடத்துல லித்தியம் அதிகமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே டிபெண்டிங் அப்பான், பிகாஸ் as you said that not every individuals are safe. அது மாதிரி ஹோல் யூனிவர்ஸ்ல வந்து எர்த்ல பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எர்த் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். சில இடத்துல வந்து நிறைய யுரேனியம் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல ரேர் எர்த் மெட்டீரியல் இருக்கும், சில வந்து ஃபுல் ஆஃப் கோல் இருக்கும். நைஜீரியால சில இடத்துல ஃபுல் ஆஃப் கோல் அந்த ஃபென்டாஸ்டிக். அது வந்து they are exporting to various countries. Coal is required for steam boiler plus even எலக்ட்ரிக்கல் இது பண்ணா கூட தெர்மல் பவர் யூஸ் பண்றதுக்கு கோல் தேவைப்படுது. அது மாதிரி plus all Middle East, everything you have got a very good source of crude oil. So in the geology, all depends upon millions and millions of years. These are some reactions have taken place that generates this type of material which varies from location to locations. So இது எல்லாமே கம்ப்ளீட்டா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னாலதான் எல்லாமே அண்டர்கோஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து ஓஷன் கெமிஸ்ட்ரி தனியா ஒண்ணு இருக்குது. அது ஓஷன் கெமிஸ்ட்ரிங்கிறது இருக்குது. அதுல வந்து ஓஷன் கரண்ட் ஆரம்பிச்சு ஓஷன் கெமிஸ்ட்ரி என்னென்ன டிஃபார்மேஷன் நடக்குது, என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதெல்லாம் இருக்குது. எப்படி அனிமல்ஸ் ஆர் லிவிங் இன் ஓஷன், அதுல வந்து அதுலயும் கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆயிருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் O2 கிடைக்குமா, மேல O2 இருக்கும், கீழே போக போக O2 லெவல் கம்மியா இருக்கும், ஆக்சிஜன் லெவல். அதனாலதான் when we dive into water, சீல பாத்தீங்கன்னா we have to carry the oxygen cylinders. ஆனா கீழ இருக்கிற இதுல எப்படி உயிரோடு இருக்குது சிலதெல்லாம், அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் வந்து அதனுடைய பாடியை பொறுத்து இருக்குது. அதுக்கு அது இல்லாமையே லிவிங் கிரீச்சர்ஸ் கேன் சர்வைவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு. ஸோ அது மாதிரி கெமிஸ்ட்ரி இஸ் பேசிக்கலி இஸ் தேர் எவ்ரிவேர். That is, there is no doubt about it. And chemistry, some people they like it. I like chemistry. Some people may not like it. Some people it's boring also. Okay. அப்புறமேல் இன்னொன்று சொன்னாரு, அதுல கெமிஸ்ட்ரியில வந்து நாலஞ்சு டைப்: ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, தியரிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாரு. ஆர்கானிக் வந்து ஆல் ரிலேட்டட் டு கார்பன், ஹைட்ரஜன், இதை பற்றி படிக்கிறது. கார்பன், ஹைட்ரஜன், சல்பர், பாஸ்பரஸ், இதெல்லாம் படிக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக்ல வந்து எல்லாமே மெட்டல்ஸ். இப்ப நம்ம பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்கிற மெட்டல் கால்சியம், லெட், அது மாதிரி ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ். அந்த காம்பவுண்ட்லயும் O2 இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும், சல்பரும் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், பட் எசென்சியலா மெட்டல் இருக்கும். அதனாலதான் they all come under inorganic chemistry. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் சல்பேட் அப்படின்னு படிச்சோம்னா அதுல வந்து CaSO4 கால்சியம் இருக்குது, சல்பர் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ அதனால இட்ஸ் a combination of both metal and non-metals.
இப்ப கார்பன் எல்லாம் நான் மெட்டல் போகும். அது ரெண்டுமே இருக்கிறது தான் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். அப்புறம் மூணாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரிம்பாங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் இந்த ரியாக்ஷன் எதனால் நடக்குது, எந்த ஸ்பீட்ல நடக்குது, கைனெட்டிக்ஸ் அப்படிமோ. இது அந்த தெர்மல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா ஒரு மெடிசன் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மெடிசன் போட்ட உடனே காலையில சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், உடனே ஸ்டார்ட்ஸ் ரியாக்டிங். அது வந்து தே கால்ட் ஃபார்மகால் டைனமிக்ஸ், கைனெட்டிக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஒன்று நடக்கும். அது பிரகாரம் தான் அந்த கண்ட்ரோலிங்கா அந்த மெடிசன் குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாம் போட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாக்ஸ் அபவுட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், எந்த இதுல நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தா இருக்கு. அப்புறம் தியரிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், இது அப்படியா இது அப்படியா அப்படின்ட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல வந்து இந்த நீங்கெல்லாம் பென்சின் சார் சொன்னாரு. பென்சினை வந்து முதல்ல கண்டுபிடிக்கவே முடியல யாருனாலும். பென்சின் வந்து பார்த்தோம்னா அந்த நான் படிச்சிருப்பேன் இல்லையா, ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் போட்டு 3 பாண்டு போட்டிருப்பாங்க பென்சின். இதெல்லாம் முதல்ல இது ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கார்பன் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ லிங்க் இருக்குது பார்த்துட்டாங்க. அப்ப கண்டுபிடிச்சதும் சில ப்ராப்பர்ட்டி பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஷனிங்கா இருக்குது. சிலது கெமிக்கல்ஸுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வருது, சிலதுக்கும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கேண்டில் எடுத்து ஹீட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் ஒயிட் பிளாக்ஸ் வரும், பிளாக் ஸ்மோக் எல்லாம் வரும். அதே இது எடுத்து கேம்பர் எடுத்து பண்ணீங்கன்னா பயங்கர சூட்டி ஃபிளேமா வரும். ஸோ சயின்டிஸ்ட், அந்த காலத்து சயின்ஸுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒண்ணுக்கு ஒரு மாதிரி ஃபிளேம் வருது, இன்னொன்னுக்கு சூட்டி ஃபிளேமா வருது பார்த்தாங்க. அதுல வந்து ஒரு கிக்லூங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட். அவரு தான் பயங்கரமா, அவர் ஐ திங்க் இட்டாலியனோ ஒரு ஆளு. அவரு யோசிச்சு பார்த்து கடைசியில முடியல. கடைசியில வந்து என்ன ஆச்சு அப்படின்னம்னா, அவர் கனவுல ட்ரீம்ல வந்து ஒன்று கனவு வந்தது. அதுல என்ன அப்படின்னம்னா, ஒரு பாம்பு வந்து அதனுடைய வாழை கடிக்கிற மாதிரி. உடனே எந்திரிச்சு, எப்படி ஆர்கிமெடிஸ் வந்து குளிக்க பாத்துட்டு இறங்கணும்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி கிக்குலுங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சதுமே அந்த ஸ்ட்ரக்சரை போட்ட உடனே தென் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல இருந்து வந்ததுதான் ஆர்கானிக்ல வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்தது. அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அலிஃபாட்டிக்ல வந்து ஃபுல்லா கார்பன் ஹைட்ரஜனா இருக்கும். அரோமேட்டிக்ல வந்து பென்சினா இருக்கும். நம்ம பார்மசூட்டிக்கல் வர்றது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே அரோமேட்டிக்ஸ்ல வந்து நைட்ரஜன், சல்பர், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் சார் வந்து ஓபிஎம் பத்தி பேசினாரு. அது வந்து ஓபிஎம், கொக்கேனு, லொட்டுலுஸ்க்கு எல்லாமே என்னன்னா இட் கம்ஸ் அண்டர் அனதர் சாப்டர், அனதர் செக்ஷன் கால்ட் அல்கலாய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். நம்ம ஊர்ல வந்து, நம்ம உலகத்துல வந்து ஏகப்பட்ட நேச்சுரல் ட்ரீஸ் இருக்குது. அதுல நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சிலதெல்லாம் குட், சிலதெல்லாம் நாட் குட். அந்த நாட் குட் எல்லாம் கம்ஸ் அண்டர் அல்கலாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமிலி. அதை போட்டோம்னா உடம்புல பயங்கர சொன்ன பெத்தடி இதெல்லாம் அல்கலாய்ட்ஸ் உள்ள போட்ட உடனே டோபமைன் இருந்து எல்லாமே எகிரிறது பாட்டுக்கு. இட் வில் டீஸ்டெபிலைஸ் தி என்டையர் நர்வஸ் சிஸ்டம்ஸ். அப்ப என்ன ஆகும், யூ ஆர் நாட் தேர், நான் இல்லை தாயே தான், அவ்வளவுதான். அந்த பாட்டு பாட்டு. ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ வெரி மச். பட் நிறைய கவர் பண்ணீங்க, பரவாயில்ல. சைக்காட்ரிக் பிகம் சயின்டிஸ்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் பேசிட்டீங்க. வெரி நைஸ். படிக்கணும், கத்துக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு இது பேரை சொல்லி நிறைய படிச்சிருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீதர் சார் பேர் கை தட்டலாமா? ஐயோ, நிறைய போர் அடிச்சுட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க சார். நீங்க நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அப்ப இப்ப ரிலவெண்டா நீங்க கனெக்ட் பண்ணி பேசுனீங்க இல்லையா, அது வந்து இப்ப அந்த இடத்துல புரியலனாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வரும்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் புரிதல் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. நல்ல ஒரு டீடைல்டா பேசுனீங்க. இருவருக்கும் நன்றி.